நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. தேவதாசி முறை வந்தது சாஸ்திர நூலாக இருந்த அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் என்ன எழுதுறாருன்னா, பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள்ல சில பெண் குழந்தைகளை அரசாங்கமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைகளை வளர்க்குறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண் குழந்தைகள் பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் பதிவு பண்றாரு. ராஜராஜ சோழன் காலத்துல தேவதாசி முறை வந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு மிகப்பெரிய பொய். பெண்களை முதலாக பாலியலுக்கு பயன்படுத்துற முறைமை அப்படிங்கிறது இந்தியாவுல அறிமுகப்படுத்தப்பட்டது. புகழ்பெற்ற அசோகர்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அவரையும் உள்ளடக்கிய அந்த மகத பேரரசில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்லவர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், இந்த கோவில் பெண்களை பாலியலுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. உண்மையிலேயே இந்த மாதிரியான பெண்கள் மகத பேரரசுல இருந்தாங்க அப்படிங்கிறதையும், அவங்க மோசமாக நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் மகத பேரரசுக்கு வந்துட்டு போன மெகஸ்தனிஸ் தன்னுடைய இண்டிகா அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறார். சோழர் காலத்துல பிராமண பெண்களும் இந்த முறையில இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த முறை தவறான முறையாக அப்போ பார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா விஜயநகர் காலகட்டத்தில் வந்த தேவதாசி முறையின் பொழுது பிராமண பெண்கள் அந்த முறையில தத்து கொடுக்கப்படலை. ஏன்னா அந்த முறை தப்பா பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. சோழர்களுடைய படை எவ்வளவு பெருசு, சோழர்களிடம் தோற்று போன ஒரு அரசர் அவருடைய கல்வெட்டுல குறிப்பிடுறாரு. சோழருடைய படை இப்பதான் கடந்து போனது, அந்த படையில் மொத்தம் 9 லட்சம் வீரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அந்த அரசர் குறிப்பிடுறாரு. ராஜேந்திர சோழனுடைய தலைமையில் நடந்த படையெடுப்பு. அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல தேவதாசி முறை வந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு மிகப்பெரிய பொய். இந்த தேவதாசி முறை அப்படிங்கிறது எப்ப தோன்றுனது அப்படின்னு நம்ம வரலாற்று ரீதியா ஆய்வு பண்ண போனோம்னா, இது 3 கட்டங்களா பிரிக்கலாம். முதல்ல கணிகையர் முறை, அதற்கு பிறகு தேவரடியார் முறை, அப்புறம் தேவதாசி முறை. இது 3 வெவ்வேறு முறைகள். வட இந்தியாவுல மகத பேரரசர்கள் ஆட்சியில இருந்தப்போ கணிகையர் முறை அப்படிங்கிற ஒரு முறை அவங்க வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய சாஸ்திர நூலாக இருந்த அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் என்ன எழுதுறாருன்னா, வைசாலிங்கிற நகரம் தான் மகத பேரரசனுடைய தலைநகரமாக இருந்தது. அந்த வைசாலி நகரத்துல பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள்ல சில பெண் குழந்தைகளை அரசாங்கமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைகளை வளர்க்குறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண் குழந்தைகள் பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் பதிவு பண்றாரு. உண்மையிலேயே இந்த மாதிரியான பெண்கள் மகத பேரரசுல இருந்தாங்க அப்படிங்கிறதையும், அவங்க மோசமாக நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் மகத பேரரசுக்கு வந்துட்டு போன மெகஸ்தனிஸ் தன்னுடைய இண்டிகா அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அப்போ பெண்களை முதலாக பாலியலுக்கு பயன்படுத்துற முறைமை அப்படிங்கிறது இந்தியாவுல அறிமுகப்படுத்தப்பட்டது. புகழ்பெற்ற அசோகர்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அவரையும் உள்ளடக்கிய அந்த மகத பேரரசில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்வந்த காலகட்டத்தில் இந்த கணிகையர் முறையில இருந்த நிறைய பெண்கள் அந்த முறையில இருந்து விலகி புத்த மதத்துக்கு மாறுறாங்க. மிக குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரரசருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த பெண்ணான அம்பாபாலிகை அப்படிங்கிறவங்க புத்தரை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு புத்தருக்கு ஒரு பெரிய மாந்தோப்பை அவங்க எழுதி வைக்கிறாங்க. புத்தர் கடைசியாக உணவு உண்டது இந்த அம்பாபாலிகையோட வீட்டுல தான் அப்படின்னு புத்தரினுடைய வரலாற்று நூலே சொல்லுது. புத்த மதத்தை சேர்ந்த யாரும் இது வரைக்கும் மறுக்கல. ஆக மொத்தத்துல புத்தர் காலத்திலேயே இந்த கணிகையர் முறையில இருந்த பெண்கள் புத்த மதத்துக்குள்ள வர்றாங்க. இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, பெண்களை மத பரப்புனர்களாக பயன்படுத்தி மதத்தை வளர்த்த உலகத்தின் முதலாவது மதம்ங்கிறது புத்த மதம் தான். இப்படி இந்த பெண்கள் உள்ள வர்றப்போ அந்த பெண்களுக்கு புத்த மத கோயில்கள்லேயே இடம் நிறைய கொடுக்கப்படுது. 12வது நூற்றாண்டு 13வது நூற்றாண்டு காலகட்டத்திலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வட இந்தியாவில இருந்த புத்த மத அந்த மடாலயங்கள்ல 20,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்கிறதுக்கான தகவல்கள்லாம் இருக்கு. பின் வந்த காலகட்டத்தில் புத்த மதம் களப்பிரர்களுடைய காலத்திலையும் சரி, பல்லவர்களுடைய காலத்திலையும் சரி, சோழர் காலத்திலையும் சரி மெல்ல மெல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுது. ஒரு கட்டத்துல புத்த மதமும் சமண மதமும் இங்க வீழ்த்தப்படுறப்போ புத்த மத கோயில்களும் சமண மத கோயில்களும் வைதிக சமய கோயில்களாக கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடையுது. இந்த காலகட்டத்தில் கோயிலை மாத்திடலாம். இப்போ புத்த விகாரம் இந்து சமய கோயில் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கோயில்ல தலைமுறையாக அந்த மத பரப்புனர் வேலையில ஈடுபட்ட பெண்கள் இருந்தாங்க. இந்த பெண்களை என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்போ இந்த பெண்கள் அந்த கோயிலே தங்கிக்கட்டும் அப்படின்னு இங்க இருந்த அரசர்கள் பெருந்தன்மையோட அவங்களை அனுமதிச்சாங்க. இப்படியாக கோவில்ல தங்கின பெண்களுக்கு கணிகையர் அப்படின்னு பேரு. பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயில இருந்த கணிகையர்கள் பத்தின நிறைய குறிப்பு காணப்படுது. மிக குறிப்பாக அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற இந்த பட்டியல்ல
சுந்தரர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்ட பறவையார் அப்படிங்கிறவங்க இந்த கணிகையர் மரபை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சேக்கிழார் எழுதுறாரு. சுந்தரர் வாழ்ந்தது பல்லவர் காலம்ங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கு. அப்ப பல்லவர் காலத்திலேயே கோவில் பெண்கள் அப்படிங்கிற இந்த முறை வந்துட்டு. ஆனா பல்லவர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் இந்த கோவில் பெண்களை பாலியலுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதை நான் சொல்லல, லெஸ்லி சி ஓர் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய ஆய்வாளர் அவங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வை அவங்க வந்து இந்திய கோவில் பெண்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே தான் பண்ணாங்க. அவங்க சோழர் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் நிறைய ஆய்வு பண்ணி அவங்க என்ன தகவலை சொல்றாங்க அப்படின்னா, சோழர்களினுடைய கல்வெட்டுகள்ல கோவில்ல இருந்த இந்த பெண்கள் நிறைய வேலைகள் பார்த்தாங்க, கோவிலுடைய நிர்வாகியா இருந்தாங்க, மதிப்போடு நடத்தப்பட்டாங்கன்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. ஆனா அவர்கள் பாலியலுக்கான பெண்களாக பார்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கோ அவர்கள் மீது பாலியல் அடக்குமுறைங்கிறது அவிழ்த்து விடப்பட்டது என்பதற்கோ ஒரு ஆதாரம் கூட இல்ல. எந்த கல்வெட்டும் அவரை வந்து பாலியலுக்கான பெண்களாக குறிப்பிடவில்லை அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல பின் வந்த விஜயநகர் காலகட்டத்துல தேவரடியார் முறையில் இருந்த எல்லா பெண்களுமே கடவுளுடைய மனைவி அப்படின்னு தான் சொல்லப்பட்டாங்க. ஆனா சோழர் காலத்துல இருந்த தேவரடியார் முறையை பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. தேவரடியார் முறையில தேவனார் மகள், அதாவது இறைவனுடைய மகள் அப்படின்னு கூட அந்த கோவில் பெண்கள் பார்க்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இந்த முறை முதலாக தோன்ற காரணமாக இருந்தது புத்த சமயம். புத்த சமயத்தினால கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஒரு ஆதரவான இடத்தை கொடுத்ததுதான் பல்லவ அரசர்களும் சோழ அரசர்களும். அவங்க இந்த பெண்களை வந்து தவறாக ஒருபோதும் பார்த்ததோ அணுகியதோ கிடையாது. எல்லாத்துக்கும் மேல கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அரசர் முன்னாடி வந்து நடனம் ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தேவரடியார் அப்படிங்கிற பட்டம் பறிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விதியா இருந்தது. அப்போ அரசர் முன்னாடி கூட அவங்க வந்து சோழர் காலத்துல நாட்டியம் ஆனது இல்லை. பின் வந்த காலகட்டங்கள்ல விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி இங்கே வர்றப்போ மற்ற இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மிக குறிப்பா வந்து இந்த தேவதாசி அப்படிங்கிற அந்த சொல்ல பார்த்தோம்னா அந்த சொல் வந்து கன்னட கல்வெட்டுல தான் முதலாக காணப்படுது. 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதுக்கு முன்னாடி அந்த தேவதாசிங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த பகுதியில தேவதாசின்ற ஒரு முறை இருக்கு. அந்த முறையை கொண்டு வந்து தமிழக கோவில் இருக்கக்கூடிய தேவரடியார் முறையோட கலக்கிறப்பதான் தமிழக கோவில் இருந்த பெண்களையும் தவறாக பிறர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. சோழர் காலத்திலேயோ பல்லவர் காலத்திலேயோ அங்க இருக்க பெண்கள் தவறாக பார்க்கப்படவும் இல்லை, இந்த முறையை ராஜராஜ சோழன் கொண்டு வரவும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன சான்று அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்த ஒரு 400 தளிச்சேரி பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டிலேயே இந்த பெண்கள் வந்து பல்வேறு கோவில்களில் இருந்த தளிச்சேரிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது போக அந்த பெண்கள் எல்லாமே 7 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்கு. அது போக அந்த பெண்கள்ல பிராமண பெண்கள் இருந்தார்கள், அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இருந்தார்கள், நன்றாக கல்வி கற்ற பெண்கள் இருந்தார்கள், நிறைய சொத்து கொண்ட பெண்கள் இருந்தார்கள்ங்கிறதுக்கும் நிறைய குறிப்பு இருக்கு. ஏன்னா அந்த பெண்கள்ல ஒரு பெண்ணோட பேர் வந்து அறிவாட்டி, இன்னொரு பெண்ணோட பேர் வந்து மதுர வாசகி, அதாவது நல்லா படிக்கிற பழக்கம் இருக்கவங்கன்னு அர்த்தம். இன்னொரு பெண்ணோட பேர் வந்து அந்தன பொண்ணு, அதாவது பிராமண பொண்ணு அப்படிங்கறத அந்த பொண்ணுடைய பேராகவே இருந்திருக்கு. ஆனா விஜயநகர் காலகட்டத்துல வந்த தேவதாசி முறையின் பொழுது பிராமண பெண்கள் அந்த முறையில தத்து கொடுக்கப்படல. ஏன்னா அந்த முறை தப்பா பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. சோழர் காலத்துல பிராமண பெண்களும் இந்த முறையில இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த முறை தவறான முறையாக அப்போ பார்க்கப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. சோழர் காலத்துல இருந்த தேவரடியார் முறை அப்படிங்கிறது வேற, பின்னாடி இந்த தேவதாசி முறைங்கிறது வேற. பெண்களை தவறாக பயன்படுத்தியது அந்த தேவதாசி முறை தான். அந்த முறைக்கும் சோழர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உலகத்தினுடைய பேரரசர்கள் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பட்டியலை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பட்டியல்ல இந்தியாவில இருந்து யாராவது ஒரு அரசருக்கு வந்து இடம் கொடுக்கப்படணும் அப்படின்னா அதற்கான முழு தகுதியும் இருக்கிற ஒரே அரசர் வந்து ராஜராஜ சோழன் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம அலெக்சாண்டர் தி கிரேட் பத்தி பேசுறோம். அவர் மிகப்பெரிய படையை வச்சிருந்தாரு, உலகத்தையே வென்றுட்டாரு அப்படின்லாம் பேசுறோம். அலெக்சாண்டரினுடைய படையில வந்து 1,00,000 வீரர்கள் கூட கிடையாது. அதே மாதிரி மாவீரன் அப்படின்னு அலெக்சாண்டருக்கு அப்புறம் சொல்லப்பட்டவர் வந்து நெப்போலியன் போனபார்ட் தான். அவருடைய மிகப்பெரிய படையெடுப்புங்கிறது ரஷ்யா மேல அவர் மேற்கொண்ட படையெடுப்பு தான். அதை விட பெரிய படையெடுப்பு நெப்போலியன் மேற்கொண்டது கிடையாது. அந்த படையெடுப்புல அவர் பயன்படுத்தின ஒட்டுமொத்த வீரர்களோட எண்ணிக்கை வெறும் 4,50,000. அதே சமயம் சோழர்களுடைய படை எவ்வளவு பெருசு, அவங்க எப்படிப்பட்ட படையெடுப்புகளை நிகழ்த்தினாங்க அப்படின்னு பாக்குறப்போ சோழர்களிடம் தோற்று போன ஒரு அரசர் வந்து அவருடைய கல்வெட்டுல குறிப்பிடுறாரு. சோழருடைய படை வந்து இப்பதான் கடந்து போனது, அந்த படையில் மொத்தம் 9,00,000 வீரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அந்த அரசர் குறிப்பிடுறாரு. ராஜேந்திர சோழனுடைய தலைமையில் நடந்த படையெடுப்பு. அப்ப ஒரு பெரிய அந்த ராணுவத்தினுடைய அளவை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, ஒரு அரசனுடைய ஆட்சி பகுதி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தாலும் சரி, ஒரு அரசனுடைய நலத்திட்டங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தாலும் சரி,
எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரொம்ப உயர்த்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசராகத்தான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அதாவது இந்தியாவில் இருந்து நம்ம யாராவது ஒருத்தவங்களை அடையாளமா சொல்லணும் அப்படின்னாலே நம்ம ராஜராஜ சோழனை தான் சொல்ல முடியும். ஆனா அவ்வளவு சிறப்பு மிக்க ராஜராஜனை வந்து எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லாம இவர் வந்து ஒரு ஆரிய அடிவருடி, இவர் வந்து பெண்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, தேவதாசி முறையை கொண்டு வந்தாரு, அடிமை முறையை கொண்டு வந்தாரு அப்படின்னு நாமவே அவர் மேல இல்லாத குற்றங்கள் எல்லாம் சுமத்தி அவருக்கு கிடைக்க வேண்டிய அடையாளத்தையும் கெடுத்து, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய புகழையும் கெடுத்து, இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் கெடுத்து, நம்முடைய பண்பாட்டை நம்மளே தாழ்த்தி சொல்லக்கூடிய ஒரு முறை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் தான் அடிமை முறையை கொண்டு வந்தாரு, அதுக்கு முன்னாடி அடிமை முறையே இல்லைன்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வரலாறுல எடுத்து பார்த்தோம்னா கிமி 18வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிபி 18வது நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அடிமை முறை அப்படிங்கிறது இருந்திருக்கு, தொடர்ச்சியாக இருந்திருக்கு. இப்ப அமெரிக்காவினுடைய முதல் அதிபராக இருந்த வாஷிங்டன் அப்படிலாம் பார்த்தோம்னா அவருடைய வீட்டிலேயே அடிமைகளை வச்சு ஒரு வேலை வாங்கினவர் தான். ஒரு 200 வருஷம் 300 வருஷம் முன்னாடி தான் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அமெரிக்கால இருக்கிற மக்கள் வந்து அவர் வந்து அடிமைகளை பயன்படுத்தினாரு, தவறான ஆட்சியாளர்னு அவரை பத்தி சொல்றாங்களா? அல்லது பக்கத்துல இருக்க கேரளாவில் அங்க ஆட்சி செஞ்ச திருவிதாங்கூர்ல அரசர்கள் வந்து செஞ்ச விஷயங்கள் பத்தி நமக்கு தெரியாததே கிடையாது. ஏன்னா வந்து மார்பகத்தினுடைய அளவை பார்த்து பெண்களுக்கு வரி போட்டதெல்லாம் வந்து திருவிதாங்கூர் ஆட்சியில நடந்திருக்கு. ஆனா கேரள மக்கள் வந்து திருவிதாங்கூர் அரசர்கள் வந்து தெய்வமாக பார்க்கக்கூடிய மரபை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அரச மரபினர் வந்து உண்மையாகவே தப்பு செஞ்சா கூட அந்த அரச மரபினர் வந்து மக்கள் புகழ்ந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அரச மரபினோட வரலாறுங்கிறது அவங்களுடைய வரலாறு மட்டும் கிடையாது. இப்போ சோழர் காலம் அப்படின்னா சோழர் காலத்துல வாழ்ந்த மக்களையும் அவங்க செஞ்ச செயலையும் அன்னைக்கு இருந்த நாகரிகத்தையும் உள்ளடக்கிய தான் சோழர் காலம். அதெல்லாம் மறந்துட்டு அவர்களை வந்து குறை சொன்னா போதும், ராஜராஜனை தாழ்த்தினா நம்ம உயர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிக மிக தவறான கருத்து. ராஜராஜனுடைய புகழ் அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒட்டுமொத்த புகழினுடைய ஒரு அங்கம். அதை சதைக்கிறதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சில பேர் அதை உள்நோக்கத்தோட சதைக்கிறாங்கன்றதையாவது தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.